சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து சீரியஸாக சில காரியங்களை தியானித்து வருகிறோம். கடந்த சீரியஸில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை மையமாக வைத்து நாம் சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிற நேசிக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி எபேசியர் 1:3 நமக்கு வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் சம்பாதித்து வைத்து விட்டார். அவர் சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து இந்த பூமியிலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால், தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்கிற அல்லது ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவை எல்லாவற்றிலுமிருந்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்போதுதான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு ஜெயமாக காணப்படுகிறது. வெற்றியாக, மேன்மையாக எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்தரித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது 3வது அதிகாரத்திலே 7 திருச்சபைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொடுக்கும்போது திரும்ப திரும்ப சொல்லுவார். 2 வார்த்தை திரும்ப திரும்ப வரும். ஒன்று, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 2வது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வார். ஆகவே ஆண்டவராக இயேசுவை நேசிக்கிற தேடுகிற தேவ பிள்ளைகளே, அன்றாட வாழ்க்கையில் ஒரு வெற்றி உள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்பொழுதுதான் நாம் எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி வேதம் அநேக சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் ஒரு பகுதியிலிருந்து ஒரு காரியத்தை, சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 10, 11, 12 கீழே உள்ள வசனங்களை பார்ப்போமானால் 2 காரியங்களை வேதம் சொல்லுகிறது. வேதம் 2 காரியங்களை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். 2வது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். எபேசியர்கள் நிருபம் 6வது அதிகாரத்திலே இந்த 2 சம்பவத்தையும் 2 சத்தியத்தையும் பார்க்க முடியும். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதை ஜெயித்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் 2 காரியத்தில் 2வது காரியத்தை தியானித்து வருகிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அல்லது எடுத்துக்கொள்ளுங்கள். 7 விதமான சர்வாயுத வர்க்கங்கள். அதில் 5 தரித்து கொள்ள வேண்டியது, 2 எடுத்துக்கொள்ள வேண்டியது. தரித்து கொள்ள வேண்டிய ஆயுதங்களிலே கடைசியாய் நாம் பார்த்தது, பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எபேசியர் 6:16. அடுத்ததாக கடைசியாய் தரித்து கொள்ள வேண்டிய ஆயுதங்கள் கடைசியா எபேசியர் 6:17 வாசிக்கிறோம். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை, தேவவசனமாக யாவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5வதாக தரித்து கொள்ள வேண்டிய ஒரு சர்வாயுத வர்க்கம் இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, அதை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இந்த இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை 2 காரியங்களுக்கு நாம் அடையாளப்படுத்தி தியானிக்கலாம். முதலாவதாக, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டால், ரட்சிப்பில் நிலைத்திருந்தால், அந்த ரட்சிப்பில் வேரூன்றி நிலைத்திருந்தால் ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிப்போம். அப்படி ஜெயிக்கும் போது எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வோம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த ரட்சிப்பை, கர்த்தர் கிருபையை கொடுத்த ரட்சிப்பை, விடுதலையை
காத்து கொள்ள வேண்டும். அது புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற சத்தியங்களை கற்றுக் கொடுப்பதும் போதிப்பதும் குறைந்து போகிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். எப்படி வாழலாம், நீ எப்படியும் இருந்தாலும் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்ற சில தவறான உபதேசங்கள் எங்கும் நிறைந்து காணப்படுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆகவே ஆவிக்குரிய போராட்டத்தில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் இல்லை, ஆவிக்குரிய போராட்டம். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகா லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகளோடு இருக்கிற போராட்டத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்க வேண்டுமானால் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இரட்சண்யம் என்னும் தலைச்சரா நமக்கு அடையாளப்படுத்துகிறது. 2 காரியங்கள். ஒன்று, பரிசுத்த வாழ்க்கை மிக மிக முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி வாழலாம் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்படின்னா ஒன்றை இங்கே பவுல் எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றம் உள்ளதாக இருக்குமானால் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது என்று திட்டமாய் வேதம் சொல்லுகிறது. ஸோ இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் எப்படி வாழ முடியாது, இஷ்டத்துக்கு வாழ முடியாது, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்ற மூல மொழிக்கு 2 விதமான அர்த்தங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த மூல மொழியிலிருந்து 2 விதமான அர்த்தங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, அந்த மூல மொழியில் கற்றுக் கொடுக்கிற அந்த அர்த்தத்தில் ஒன்று, தேவன் நம்மை பார்க்கிறார், அந்தரங்கத்தில் பார்க்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவனுக்கு முன்பதாக சுத்தமாய் வாழ்வது. அந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு மூல மொழியில் 2 அர்த்தம். ஒன்று, யாருமே பார்க்காத நம்முடைய அந்தரங்கத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கிற அந்தரங்க வாழ்க்கையில் உண்மையா உத்தமமா வாழ்வது. 2வது, பரிசுத்தம் எதை அடையாளப்படுத்த தெரியுமா? இந்த சமுதாய வாழ்க்கையில், பாவ சாபம் நிறைந்த வாழ்க்கையில் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். வார்த்தையில், நடக்கையில், செய்கையில், உடையில், நடையில், எல்லா விதத்திலேயும் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஜனங்கள் ஜாதிகளுடனே கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, இவர்கள் ஜாதிகளுடனே கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். குமாரத்தையே, உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். தகப்பன் வீட்டை மறப்பதற்கு தேவன் கற்றுக் கொடுக்கவில்லை. தகப்பன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத தாய் தகப்பன் வீட்டாருடைய வழிகளை, வழிபாடுகளை, பாரம்பரியங்களை மறந்துவிடு என்று வேதம் சொல்லுகிறது. தாய் தகப்பனை ஒருபோது மறப்பதற்கு வேதம் கற்றுக் கொடுக்கவில்லை. இயேசுவை அறியாத அவனுடைய வழிகளை, பாரம்பரியங்களை நீ மறந்துவிட்டால் தான் ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் என்று வாசிக்கிறோம். அன்பு தேவ ஜனமே, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அர்ப்பணிப்போம். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழ, வசனத்துக்கு நடுங்கி வாழ அர்ப்பணிப்போம். 2வதாக, சமுதாய வாழ்க்கையில் எல்லாருக்கும் முன்பதாக இடரல் இல்லாத மாதிரியான சாட்சியான வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போமாக. உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும். தேவனை அறியாத ஜனங்களுக்கும் அறிந்த ஜனங்களாகிய நமக்கும் எல்லா விதத்திலும் வித்தியாசம் இருக்க வேண்டும். வேறுபாட்டின் ஜீவியம் நமக்கு மிகவும் அவசியம். கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், அவிசுவாசிக்கு விசுவாசிக்கும் பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கு சம்பந்தம் ஏது? ஒளிக்கு இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பிரைஸ் தி லார்ட். ஸோ எல்லா விதத்திலையும் தேவ ஜனங்கள் வேறுபாட்டின்
ஜீவியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தின் ஜனங்கள் வாழ்வதைப் போல, பேசுவதைப் போல, நடப்பதைப் போல, உடுத்துவதைப் போல நாம் உடுத்தக்கூடாது, பேசக்கூடாது என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஸோ வேதம் சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் மனுஷருக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க விரும்புகிறேன், பிரயாசப்படுகிறேன். கரை திரையற்ற மனவாட்டி சபையாக இருக்க தேவன் விரும்புகிறார். கரை திரை என்றால் உள்ளேயும் வெளியேயும். பிரைஸ் தி லார்ட். மனுஷருக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் நாம் மாதிரி உள்ள சாட்சியில வாழ்க்கை வாழ வேண்டும். அநேகர் என்ன சொல்றாங்க தெரியுமா? என் உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார் சொல்லி வெளியரங்கமாய் அநேகருக்கு இடரலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் போதிக்காத நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரியங்களை விட்டுவிட முடியவில்லை. இன்னும் பாரம்பரியத்தின் அடிமை தொண்டுக்குள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ ஜனமே, ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பை காத்துக்கொண்டால் மட்டும்தான் ஆவிக்குரிய போராட்டத்திலே நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும். அருமையான தேவ ஜனமே, பரிசுத்த வாழ்க்கை காத்துக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்போதுதான் ஆண்டவராக இயேசு சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இந்த பூமியிலே அனுபவித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். உங்கள் வாழ்க்கை சற்று சீர்தூக்கி பாருங்கள். அப்படியானால் ஒரு கேள்வி கேட்கலாம், பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? பரிசுத்தமாய் வாழ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த சீரியஸில் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது என்ற காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். தேவன் நம்மோடு பேசுவாராக. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து தேவன் என்ன சொல்லுவார்? என் பிரியமே என்று அழைக்க முடியுமா? என் உத்தமியே என்று அழைக்க முடியுமா? என் உத்தம குமாரனே என்று அழைக்க முடியுமா? ஆமென். ஆண்டவராகிய தேவன் மோசே பார்த்து சொன்னார், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். என் உண்மையுள்ள குமாரன் என்று, உண்மையுள்ள குமாரத்தை என்று அழைக்க முடியுமா? வார்த்தையில், நடக்கையில், செய்கையில், கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, மேல் அதிகாரிக்கு, உங்களுக்கு மேலே இருக்கிற உங்கள் சபை மேய்ப்பருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? நீங்கள் மறைத்து வாழ்கிறீங்களா? பெற்றோருக்கு மறைச்சு வாழ்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுந்தரிக்க முடியாது. சிம்சோன் அந்த செத்த பிணத்திலிருந்து எடுத்த தேன் கூட்டை எதிலிருந்து எடுத்தேன் என்று சொல்லாமலே பெற்றோருக்கு கொடுத்தான். செத்த பிரேதத்தை அவன் தொடக்கூடாது, நசரேய விரதம் உள்ளவன். ஸோ அவன் அந்த செத்த பிரேதத்திலிருந்து அந்த தேனை எடுத்து சாப்பிட்டு பெற்றோர்களுக்கு கொடுத்தான். எங்கே இருந்து எடுத்தேன் என்பதை அவன் மறைத்தான். ஆபத்து காலம் வந்த பொழுது தாய் தகப்பனுக்கு உண்மையை மறைத்தான். ஆனால் ஆபத்து என்று ஒன்று வந்த பொழுது தேவன் அவனுக்கு மறைந்து போனார். அவன் கண்கள் 2 பிடுங்கப்பட்டு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு போனான். அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறீங்களா? மறைச்சு வாழ்கிறீங்களா? அசுத்தத்தோடு வாழ்கிறீங்களா? ரகசிய பாவம் உள்ளே இருக்குதா? விட முடியாத பாவம் உள்ளே இருக்குதா? நீங்கள் ரகசிய பாவத்தோடு வாழ்ந்துக்கிட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஒரு நாள் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. நான் ரகசிய பாவத்தோடு வாழ்வது என்பது எதுக்கு சமம் தெரியுமா? ஒரு கொடிய விஷமுள்ள சர்ப்பத்தோடு வாழ்வதற்கு சமம். ஒரு கொடிய விஷமுள்ள சர்ப்பத்தோடு நான் வாழ முடியுமா? நித்திரை செய்ய முடியுமா? ஒன்றாக வாழ முடியுமா? பாவம் அப்படித்தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுவிடும். நம்முடைய ஆசீர்வாதத்தை கொன்றுவிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாய் சமாதானத்தை கொன்றுவிடும், செழிப்பை கொன்றுவிடும், எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை கொன்றுவிடும். ஆகவே அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள, அதாவது பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணியுங்கள், பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படுங்கள். எப்படி வாழ்வது என்று அடுத்த சீரீஸில் தியானிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஜெயம் கொள்வதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோமே. 5வது சர்வாயுத வர்க்கமாகிய இரட்சண்யம் என்னும் தலைசிராவை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறதே. ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேதம் கற்றுக் கொடுக்கிறதே. பரிசுத்த வாழ்க்கை காத்துக்கொள்ள வேதம் கற்றுக் கொடுக்கிறதே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, வார்த்தையில, நடக்கையில, செய்கையில, அந்தரங்க வாழ்க்கையில, உள்ளே வெளியே, மனுஷருக்கு முன்பதாகவும் உமக்கு முன்பதாகவும் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்து உண்மையை காத்துக்கொண்டு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி,
தூத்துக்குடி.